ஹலோ எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்க இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ராதாபுரம் தாங்க. ராதாபுரத்தில் ஒரு ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி, அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று இப்போ விற்பனைக்கு வந்திருக்கு. இடம் வந்து அதிகமாக கிடையாதுங்க. இடம் வந்து மொத்தம் 1.5 ஏக்கர், 1 ஏக்கர் 58 சென்ட் வரும். இந்த 1 ஏக்கர் 58 சென்ட்டுக்கு ரோடு ஃப்ரண்டேஜின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 250 அடி ஃப்ரண்ட்டு வரும். அப்படியே உள்ளகலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 350 அடி ஃப்ரண்டேஜில் வரும். 350 ப்ளஸ் கொஞ்சம் சம்திங் கூட வரும். நல்ல ஒரு பாக்ஸ் டைப்பில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. எம்டி லேண்டு தான், எந்த ஒரு சர்வீஸோ போரோ கிணறோ எதுவுமே கிடையாது. அதாவது ஃப்யூச்சரில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யாராவது இடம் தேடிட்டு இருந்தீங்கன்னா, இல்லைன்னா ஒரு கம்பெனி வைக்கிறதுக்கோ, கம்பெனி குடோன் வைக்கிறதுக்கோ, இல்லைன்னா சின்ன இடத்துல ஒரு கோழிப்பண்ணை அமைக்கிறதுக்கோ, இல்லைன்னா ஒரு சின்ன இடத்துல எனக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைக்கணும், அதே மாதிரி ஒரு சின்ன டைம் பாஸுக்கு இந்த இடத்த வாங்கி போட்டுக்கிட்டு வீக்கெண்டு வந்து நம்ம இதில் ஸ்டே பண்ணி நமக்கு தேவையான மரங்களை நட்டு நமக்கு தேவையான ஒரு வளர்ப்பு பிராணிகளை வளர்த்து டைம் பாஸ் பண்ணுறதுக்கு இடம் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த இடத்த சூஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி தான். இந்த ரோடில் பார்த்தீங்கன்னா 40 அடி அகல ரோடு. நல்லா கண்டெய்னர் லாரி எல்லாமே போயிட்டு வரும். பஸ் ரூட்டும் வேறு. அப்பப்போ 24 ஹவர்ஸு நமக்கு வந்து வாகன போக்குவரத்துகள் இந்த ரோட்டில் அமைஞ்சிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து கரெக்டாக ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாமஸ் மண்டபம் அமைஞ்சிருக்கு. தாமஸ் மண்டபத்துக்கு பக்கத்தில், அதாவது இந்த இடத்துலேருந்து 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு முன்னாடியே தாமஸ் மண்டபம் ஜங்ஷனுக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்டேடியம் விளையாட்டரங்கம் வந்து நம்ம நேஷ்னல் அளவில் உள்ள ஒரு விளையாட்டரங்கம் வந்து இப்போ ஓப்பன் ஆகிட்டு இருக்குது. ஓப்பன்னாக வேலை நடந்துகிட்டு இருக்குது. வேலை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 மாதம் ஆகுது. அதனால் இந்த ஏரியாக்களில் வந்து லேண்டு வேல்யூஷன் முன்னாடி இருந்த வேல்யூஷனோட இப்போ வந்து விலைகள் வந்து பார்த்திங்கன்னா கிடுகிடுன்னு உயர்ந்துகிட்டே தான் இருக்குது. உங்களுக்கே தெரியும் தங்கம் விலைகள். நிறைய பேர் வந்து கமெண்ட் போடுறீங்க, தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, லேண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. தங்கம் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கு நீங்கள் வாங்கி எடுத்து சேஃப்டியாக ஒன்று வீட்டில் வைக்கணும், இல்லைன்னா பேங்கில் வைக்கணும். அப்பப்போ யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வச்சு பேங்கில் வச்சுக்கிடலாம். ஆனால் இடங்கள் பார்த்திங்கன்னா எங்குமே போகாது. நம்ம இடத்துல தான் இருக்கும். லேண்டே அழுகுத பொருள் ஒன்றும் கிடையாது. தங்கம் பார்த்திங்கன்னா களவு, திருடர்கள் ஜாக்கிரதை அப்படிங்கிற ஒரு லெவலில் வந்து இன்றைக்கி போயிட்டு இருக்குது. நம்ம இண்டிவிஜுவலாக ஒரு 10 பவுன் நகையை நம்ம வந்து இண்டிவிஜுவலாக கொண்டு போகிறதுனாலே வந்து பயம்தான் இன்றைக்கி பப்ளிக்கில் வெளியில் போயிட்டு வர்றதுக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் நிறைய பேர் வந்து தங்கத்தில் வந்து இன்றைக்கி டாப் லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும் அப்படின்ட்டு சொல்லுதாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் போடுறவங்க இருக்காங்க, அதே மாதிரி வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்கம் டேக்ஸுன்னு ஒன்று இருக்குது. நமக்கு வீட்டில் 100 பவுனு 200 பவுனு வாங்கி வச்சுக்கிட்டோம்னா சேஃப்டினஸ் கிடையாது. நமக்கு லேண்டு வந்து அப்படி ஒன்றும் கிடையாது, குறைவானதாக இருக்குது. பார்ட்டி கேட்கக்கூடிய ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1 ஏக்கருக்கு 17 லட்ச ரூபா கேட்காங்க. 1.5 ஏக்கர் இருக்குது. தேங்க்ஸ்.